வணக்கம். நம்ம பழனியில் இருக்க இனிப்ஸ் அண்ட் காரம்ஸ் கடைக்கு தான் வந்திருக்கோம். முக்கியமாக இன்றைக்கி என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரம்ஜானுக்காக ஸ்பெஷல் கவுண்டர் வந்து இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரம்ஜான் ஸ்பெஷலாக இவங்க வந்து ஏகப்பட்ட ஸ்வீட் ஐட்டங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதில் நிறைய வந்து அரேபியன் ஸ்வீட்ஸு, அதோட டெசர்ட்ஸ் வந்து இங்கே இருக்குங்க. முக்கியமாக சொல்லப்போனால் பேரிச்சம்பழத்துலேயே செய்யப்பட்ட ஸ்வீட் ஐட்டங்கள் இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதை வந்து புதுசாக பழனிக்குள்ளே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இங்கே இருக்கிற இந்த ரம்ஜான் ஸ்வீட் ஐட்டங்கள் நீங்கள் கோயம்புத்தூரில் போனால் கூட வாங்க முடியாது. ஆனால் நம்ம பழனிக்குள்ளே இவங்க இதை வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினாக இப்போ நாம் இருக்கிற இந்த கவுண்டர் வந்து ரம்ஜான் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. ஸோ என்னென்ன ஐட்டங்கள் இருக்குது, என்ன ப்ரைஸு, ஸோ நீங்கள் எத்தனை நாள் வரைக்கும் இதெல்லாம் வாங்கலாம். அது ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் ஒன்று ரம்ஜானுக்காக வந்து அவங்க தயாரிச்சிருக்காங்க. எல்லாத்தையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புது தாராபுரம் ரோட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்குங்க. ஸோ இந்த இனிப்ஸ் அண்ட் காரம்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரம்ஜான் கவுண்டருங்கிறது ரம்ஜானுக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க. இது போக நார்மலாக நம்ம தமிழ் பாரம்பரிய இனிப்பு வகைகள், பலகாரங்கள் அது எல்லாமே வந்து நம்ம எப்படி வீடுகளில் நோம்பி சமயத்தில் கையில் செய்வோம், அதே டேஸ்ட்டில் வந்து உங்களுக்கு இவங்ககிட்ட கிடைக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஏதாவது ஃபெஸ்டிவல் டயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் அவங்க கலாச்சார அடிப்படையில் செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ஐட்டங்களை இவங்க நம்ம பழனியில் இருக்கிற இந்த இனிப்ஸ் அண்ட் காரம்ஸ் பிரான்ச்சுக்கு வந்து ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த வருஷம் ரம்ஜானுக்காக இவங்க அரேபியன் அண்டு துருக்கியில் அந்த நாடுகளில் பாரம்பரியமாக செய்கிற உணவு வகைகள், ஆற்காடில் இருக்கிற சில ஐட்டங்கள், அதாவது உணவு வகைகள்னால் ஸ்நாக்ஸு, இனிப்பு அந்த மாதிரி அதெல்லாம் வந்து இங்கே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஷகி துக்குடா அப்படிங்கிற இந்த ஐட்டம் பார்த்திங்க அப்படின்னா, ப்ரெட்டை வந்து அப்படியே நெய்யில் போட்டு ரோஸ்ட் பண்ணி அதை அப்படியே மில்கில் உங்களுக்கு அதை வந்து அப்படியே ஊற வச்சு அது மேலே மில்க்லேயே செய்கிற க்ரீமையும் போட்டு கொடுக்குறாங்க. இது ஒரு அருமையான ஸ்வீட்டுங்க. அது போக பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை வச்சே இவங்க நிறைய ஸ்வீட் வகைகள் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழத்தில் உள்ளுக்குள்ளே க்ரீம் வச்சு குல்கந்த் வச்சு பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஸ்வீட்டு. அதுக்கடுத்து வந்து அதுலேயே முந்திரி பருப்பு வச்சு, அதுலேயே பிஸ்தா, அது போக உங்களுக்கு வந்து பாதாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்ஸ் சம்மந்தப்பட்ட ஸ்வீட் ஐட்டங்கள் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ரம்ஜான் நோன்பு திறக்கிறதுக்காகவே இந்த ஸ்வீட்டுங்க. அரேபியாவில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற ஸ்வீட்டுங்கிறது வந்து இதுதாங்க, பக்லாவா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து முந்திரி, அது போக முந்திரிலேயே 2 விதமான ஸ்வீட், இந்த ஃபஸ்ட்டு 2, அதுக்கடுத்து கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம நிலக்கடலை போட்டு செய்யக்கூடிய பக்லாவா. இதுக்கு பேர் பார்த்திங்க அப்படின்னா ரப்ரி மால்புவா. கோதுமையில் வந்து அப்படியே உங்களுக்கு நம்ம ஊர் கச்சாய மாட்டை சுட்டு எடுத்து அது மேலே இந்த கண்டென்ஸ்டு மில்க் அப்படியே க்ரீம் மாதிரி ஊற்றி இது ஒரு ஸ்வீட்டாக செய்கிறாங்க. அது போக நார்மல் லட்டு நம்ம சாப்பிட்ருப்போம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெய்லேயே செய்யப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ரம்ஜான் லட்டு. இது மேலே வந்து குங்கும பூ, சேஃப்ரான் வந்து இதில் போட்டிருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். ஸோ இந்த மாதிரி ரொம்ப லக்ஸுரியாக செய்கிறது வந்து நம்ம முகலாயர் காலத்திலேருந்தே வந்து இந்த ஸ்வீட் ஐட்டங்கள் இவ்வளோ லக்ஸுரியாக வந்து செஞ்சிகிட்ருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மக்கன் பேடா. ஸோ இதில் வந்து நிறைய வகைகள் இருக்குதுங்க. நார்த் இந்தியன் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டிலேயே 2-3 வகை இருக்குது. இங்கே பண்ணியிருக்கிறது வந்து ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடா. அதுக்குள்ளே ட்ரை ஃப்ரூட்ஸை ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்வீட் ஐட்டங்கள் இருக்குதுங்க. அது போக வந்து ரம்ஜான் ஸ்பெஷல் கிஃப்ட் பாக்ஸ் வந்து இவங்க இந்த அரேபியன் ஸ்வீட்டுக்காகவே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து 1/2 kgங்க. இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஸ்வீட்லேயும் ஒன்று வச்சு இப்படி ஒரு ப்ரீமியம் மெட்டல் பாக்ஸில் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துடலாம். ரம்ஜானே நாம் வந்து அடுத்தவங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறது தான் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தயாரிக்கப்பட்டது. இது வந்து 50 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் பேக்கேஜஸ் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மொஹப்பத் கா சர்பத் அப்படின்னு சொல்லிட்டு ரம்ஜானுக்காகவே அவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷலாக செஞ்சு சாப்பிட்றது. இன்னும் சொல்லப்போனால் முகலாயர்களுடைய விசேஷங்களில் இது ஸ்பெஷலாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது வந்து இங்கே ஒரு டம்ளர் வந்து 30 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. அது போக அல்வா ஐட்டங்களும் இங்கே ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க. கேரட் அல்வா, உங்களுக்கு இனிப்பு பூந்தி, அது போக வந்து வெள்ளை பூசணியில் இந்த மாதிரி பால் சாட்டை லட்டு மாதிரி பூசணிலேயே செஞ்சு அங்கூரிக்கா பேத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரா ஸ்வீட்டு, அதையும் வந்து ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம ஊர்களில் கிடைக்காதுங்க. கோயம்புத்தூர் சைடில் இருக்க பெரிய பெரிய ஸ்வீட் கடைகள்லேயே வந்து இந்த ஐட்டமெல்லாம் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் இப்போ ரம்ஜான் கவுண்டரில் ஸ்பெஷலாக வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி டேஸ்ட் இருக்குது, இந்த ஐட்டங்கள்லாம் வந்து உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த ஊர் மக்கள் சாப்பிட்றாங்க, அதுக்காக நம்ம அங்கே போய் அதை சாப்பிட முடியாது. சரி, நம்ம ஊருக்கு இதெல்லாம் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம ஊருக்குள்ளே பழனிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்களே, போய் சாப்பிட்டு வந்துடலான்ட்டு அப்படியே ஃபேமிலியோடு வந்துட்டோம். இந்த ஐட்டங்கள்லாம் போக நார்மல் ஸ்வீட் ஐட்டம் எப்பவும் போல் இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. அப்புறம் கார வகைகள், அப்புறம் அந்த இளநீர் பாயசம் அதுவுமே உங்களுக்கு இங்கே கிடைக்கும். பப்ஸ் ஐட்டங்கள், சாட் ஐட்டங்கள், பேக்கரி ஐட்டங்கள் மேக்ஸிமம் வந்து இங்கே இருக்கும். ஆனால் எல்லாமே வந்து உங்களுக்கு
நார்மல் பேக்கரியில் இருக்கிறத விட இங்கே வந்து கொஞ்சம் டேஸ்ட் வைஸாகவும் குவாலிட்டி வைஸாகவும் டிஃப்ரெண்ட் வந்து நல்லாவே உங்களுக்கு வந்து இனிப்சன் காரம்ஸில் தெரியுங்க. நான் வந்து எப்படி ஃபேமிலியோட வெளியே போகையில் ஏதாவது சேட் ஐட்டம் சாயந்தரம் நேரம் ஏதாவது டீ காஃபி குடிக்கிறது அப்படின்னா ரெகுலராகவே நம்ம ஊருக்குள்ளே வந்து நான் இங்கே வந்துடுவேங்க. உட்காந்து நீட்டாக காஃபி டீ குடிச்சிட்டு இந்த நார்த் இந்தியன் சேட் ஐட்டங்களும் இவங்ககிட்ட நிறைய இருக்கும். ஸோ நாம் இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல் கவுண்டர் போட்டிருக்கிறனால அங்கே இருந்த ஸ்வீட் வகையில், ஏன்னா இது வந்து ரம்ஜான் வரைக்கும் தான் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஐட்டங்கள் கிடைக்காது. சரி இன்றைக்கே வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடலான்ட்டு அந்த முகமது சர்பத் ஒன்று, அப்புறம் அந்த ஸ்வீட் ஐட்டங்களில் ஒன்று கொடுங்க சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கிட்டேங்க. எல்லா ஐட்டங்களும் பார்க்குறதுக்கே வந்து கலர்ஃபுல்லாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சில ஸ்வீட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அரோமா அவ்வளோ சூப்பராக இருந்தது. முதல்ல வந்து அந்த ப்ரெட்டில் ஒரு ஐட்டம் சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து அதைய ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நல்ல ஒரு க்ரீமியான ஒரு ஸ்வீட் மாதிரி இருந்தது. ப்ரெட்டுங்கிற ஒரு அடையாளமே தெரியாத அளவுக்கு அதை வந்து டோஸ்ட் பண்ணி பாலில் அப்படியே டிசால்வ் பண்ணி அதில் ஒரு க்ரீமி லேயர் போட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ரம்ஜான் ஸ்பெஷல் ஐட்டங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, இந்த பக்லாவான்னு சொல்லக்கூடிய அரேபியன் ஐட்டம், அதேமாரி அரேபியன் ஐட்டமான ஸ்டஃப்டு டேட்ஸு, அப்புறம் ஷாகி துக்குடா, ஸோ நாம் இப்போ சாப்பிட்டோம் இல்லைங்களா, அது போக வந்து ரஃப்டி மால்புவா, ஆக்ரா அங்கூரி பேத்தா, அப்புறம் முகமது சர்பத், ஸோ அந்த தர்பூசணி, அது போக பால் ஊற்றி உங்களுக்கு வந்து அது ஒரு பக்குவத்தில் செய்வாங்க. நார்மல் தர்பூசணி ஜூஸ்ன்னு நினச்சிக்க வேண்டாம். ஸோ நாம் வந்து அந்த சேஃப்ரான் லட்டு வந்து இப்போது சாப்பிட்டேங்க. உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்தது. குங்குமப்பூலாம் போட்டு நெய்யில் வந்து செஞ்ச லட்டு அப்படிங்கிறது தனித்துவமாக தெரிஞ்சது. இதை உங்களுக்கு இந்த ஸ்வீட்டெல்லாம் பார்த்தா நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம சாப்பிட்றது வந்து இந்த குல்கந்து க்ரீம் ஸ்டஃப்டு டேட்ஸுங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இந்த ரம்ஜான் நோம்பெல்லாம் இருப்பாங்க இல்லைங்களா, சாயந்தரம் நோம்பு திறக்கும்போது பேரிச்சம்பழம் மெயினாக இருக்கும். ஸோ அப்படி பேரிச்சம்பழத்தையே அடிப்படையாக வச்சு அந்த அதுலேயே 4 பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம சாப்பிட்றது குல்கந்து க்ரீம் லேயர்டு பேரிச்சம்பழம். இதுலேயே உங்களுக்கு வந்து முந்திரி, பாதாம், பிஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வகைகள் இருக்குது. அதில் எது வேணுமோ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து நம்ம இப்போ சாப்பிட்றது வந்து பக்லாவா. நம்ம ஊர் பப்ஸு டைப் மாதிரி இருந்தாலும் இது வந்து உங்களுக்கு கேஷ்யூ ஸ்டஃப்டு பக்லாவா. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சாப்பிடும்போது ஒரு ஸ்வீட்டு அந்த ஃப்ளேவரோடு சேர்ந்து நம்ம பப்ஸு டைப்பில் மொறுன்னு இருக்குது. நல்லா சாப்பிடும்போது அப்படியே இந்த பப்ஸில் ஸ்வீட் பப்ஸ் நம்ம இங்கே சாப்பிடுவோம் இல்லைங்களா, அதே டைப்பு. ஆனால் இதில் அந்த முந்திரி பருப்பு அந்த நெய்யில் போட்டு வறுத்தது அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக நமக்கு தெரிஞ்சது. சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்து. சரி எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. அதுக்கு அடுத்து வந்து கடைசியாக முகமது சர்பத் அப்படிங்கிற அந்த ஜூஸ் ஐட்டத்தை குடிச்சு பார்த்தலான்னு சொல்லிட்டு குடித்தேங்க. இதுவுமே உங்களுக்கு வந்து தர்பூசணி பால் அதெல்லாம் போட்டு இது என்னப்பா தர்பூசணி ஜூஸ் தானே சர்பத் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. இது செய்கிறதுக்குன்னு தனி செய்முறை இருக்குது, ஒரு பக்குவம் இருக்குது. அப்படி செஞ்சால் தான் இந்த டேஸ்ட் கிடைக்கும். அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டுங்க. குடிச்சிக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. ஒரு டம்ளரில் பத்தவே இல்லை, அவ்வளவு சூப்பராக இருந்தது. அப்புறம் அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணி இன்னொரு டம்ளர் கேட்டேன். இந்த சர்பத் ஐட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் வந்து 30 ரூபா வருதுங்க. அதுபோக ஸ்வீட் ஐட்டங்கள்லாம் வந்து நீங்கள் பீஸ் ரேட்லேயுமே உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம், இல்லை கிலோ கணக்கில் வேணும்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் இங்கே வந்து ஒரு பீஸ் வந்து வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு, ஏன்னா உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து 20 ருபீஸ்லேருந்து ஒவ்வொன்றும் ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு ஐட்டத்தை பொறுத்து அது மாறுபடுது. ஸோ ஒன்று வந்து நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எவ்வளோ கிலோஸ் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனாலும் நம்ம ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று காட்டணும் இல்லைங்களா, அந்த மாதிரி 50 ரூபாயிலேருந்து 500 ரூபா வரைக்கும் அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து இவங்க ஒரு மெட்டல் பாக்ஸ் ப்ரீமியம் அப்படியே பார்த்தோம்னா நீங்கள் ஒருத்தர் கிஃப்ட் கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க. அப்படி ஒரு மெட்டல் பாக்ஸில் ப்ரீமியமாக உங்களுக்கு வந்து அதை கிஃப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரம்ஜான் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இனிப்சன் காரம்ஸோட இந்த ரம்ஜான் ஸ்பெஷல் ஐட்டங்களோடு நீங்கள் கொண்டாடி பாருங்கள். மறக்கவே முடியாத ஒரு ரம்ஜானாக கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். என் பையனும் ஒய்ஃபும் அப்படியே வந்து அதை எல்லாமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். நாம் எப்போவுமே எல்லா ஐட்டங்களையும் ஷேர் பண்ணி சாப்பிட்றது தான். அவங்களும் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்துட்டு சூப்பராக இருக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரொம்ப ஹாப்பி. இன்னைக்கு என் ஒய்ஃபுக்கு வந்து இந்த ஆற்காடு ஸ்பெஷல் மக்கன் பேடா ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாங்க. என் பையன் அந்த சேஃப்ரான் லட்டு ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். எல்லா ஐட்டங்களும் பிரமாதமாக இருந்து நல்ல டேஸ்ட்டு, ஃப்ரெஷ் அண்டு உங்களுக்கு வந்து அந்த ஒரு அரோமாவோடு நீங்கள் வந்து இங்கே சாப்பிட்லாம். நேரடியாக ஒரு தடவை வாங்க இனிப்சன் காரம்ஸ்க்கு. இந்த ரம்ஜான் கவுண்டர் ரம்ஜான் வரைக்கும் மட்டும்தான் இருக்குது. மெயினாக இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது தாராபுரம் ரோடு
போலீஸ் ஸ்டேஷனுக்கு நேர் ஆப்போசிட்லேயே இருக்குது. இந்த கவுண்டர் மார்னிங்லேருந்து உங்களுக்கு இந்த கடை திறந்ததுலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த ஷாப் க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் ரம்ஜான் கவுண்டர் இருக்கும். அது போக நீங்கள் என்ன குவான்டிட்டியில் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்க, பல்காக எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு வந்து அதை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம சாப்பிட்டது பூராமே ஸ்வீட் ஐட்டங்க. என்னப்பா அப்புறம் இனிப்சன் காரம் சொல்லிட்டு இனிப்பு மட்டும் சாப்பிட்டு எப்படி போகிறோன்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் ஸ்வீட் சாப்பிட்டா கொஞ்சம் காரமும் சாப்பிடணும் இல்லைங்களா? அதுக்காக ஒரு 2 ஐட்டம் சொன்னோம். ஒன்று வந்து இந்த சென்னா மசாலா, அதுக்கப்புறம் வந்து பாவ் பாஜி, அது போக என் பையன் வந்து இந்த கச்சோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் சாப்பிடணும். நான் சாப்பிட்டதில்லை, அவனுக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த இனிப்பெல்லாம் சாப்பிட்டு அப்படியே பாவ் பாஜி ஒன்று, கொஞ்சம் இந்த சென்னா மசாலா இதெல்லாம் சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னா ரம்ஜான் ஸ்பெஷல் இனிப்பு வகைகளும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி நார்த் இந்தியன் சாட் ஐட்டங்களும் ஈவினிங் டைமில் ஃப்ரெஷ்ஷாகவே இவங்ககிட்ட கிடைக்குது. இந்த கச்சோரி, இந்த பாவ் பாஜி எல்லாம் இவங்க வந்து இப்போது ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நாம் வந்து அந்த பட்டரில் போடுற பாவ் பாஜி வாங்கியிருந்தேங்க. ஸோ இந்த வீடியோ வந்து நீங்களும் பார்த்துருப்பீங்க. நாமளும் இன்றைக்கி திருப்திகரமாக வயிறார சாப்பிட்டோம். இன்றைக்கி சாப்பிட்டதுக்கு வந்து நைட்டு டின்னரே வந்து சாப்பிட வேண்டியதில்லை, அந்தளவுக்கு குப்புன்னு ஆகிப்போச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு சந்தோஷமாக கிளம்பிட்டோம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த தகவல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நண்பர்களுக்கு ரம்ஜானுக்கு கிஃப்ட் பண்ணணுன்னு நேராக இனிப்சன் காரம்ஸ் வந்துடுங்க. இந்த வருஷம் இவங்களோட சேர்ந்து உங்கள் ரம்ஜானை கொண்டாடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.